நெத்திலி மீன் வறுவல், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போல், உப்பு தேவையான அளவு. இப்போ இதையெல்லாம் தண்ணி இல்லாமல் கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் நெத்திலி மீன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தடவி ஒவ்வொரு இதாக எடுத்து வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறணும். நமக்கு அரை மணி நேரம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது மசாலா ஒட்டாமல் நல்லா மீனில் உறிஞ்சி வரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி, சட்டுன்னு செய்யக்கூடிய நெத்திலி மீன் வறுவல். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே சுலபங்க, யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக இதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.